श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्या साक्षाच्च मां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये त्वत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन ददतीं यमुनानुभावं तीर्थैर्यथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूचः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दया तरंगानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसित कामधेनुं சிவப்பதியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து இப்ப இந்த ஆண்டு குரோதின்னு பேரு. நேற்று தான் சொன்னோம். சினத்தால் தென்னிலங்கை கோமானிச்சர். மனத்துக்கு இனியான் ராமன், ஆனா சினத்தினால் கோமானிச்சத்து, இலங்கை கோமானிச்சத்து. இந்த குரோதின்னா ரொம்ப கோபத்துக்கு பேரு, ஃபியூரின்னு பேரு ஆங்கிலத்துல. ரொம்ப கோபப்படக்கிறது கூடாது, நமக்கு பிளட் பிரஷர் வரும், அதுக்காக கோபப்படக்கூடாது. பகவத்கீதையே சொல்றது, ரொம்ப இன்பம் வந்ததுன்னா ஏறி குதிக்க கூடாது ஆகாசத்துல, துன்பம் வந்ததுன்னா துவளக்கூடாதுன்னு சொல்ற. துக்கேஷ் அனுத்விக்னமனாக சுகேஷ் விகதஸ்பிருஹ பீத ராக பயக்ரோதா, அச்சமும் இருக்கக்கூடாது, பற்றும் இருக்கக்கூடாது மற்ற இந்த உலக விஷயங்கள்ல. குரோதா வருஷத்துக்கு பேரே நன்னா இல்லையேன்னு ஆரம்பத்துல நினைச்சுப்போம். இது மாதிரி நிறைய வருஷங்கள் பார்த்தா விபரீதமான அர்த்தம் தெரியும். முதல்ல மேலோட்டமா பார்த்தா 46ஆம் பட்டம் அழகிசிங்கர் வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த தையந்ததாரம் அனவத்திய குணம் புதாக்கியம் நாராயணாத் எதிர்கிய கிருபாபியுக்தம் ஸ்ரீ ரங்கநாத சேகரம் ஆசிரியாமகான்னு ஒரு தனியன் சொல்லி சேவிக்கிறோம். இப்ப இருக்கிற பிரகிருத்தம்னா இப்ப இருக்கிற அழகிசிங்கர், எழுந்தருள் இருக்கிற அழகிசிங்கர் அவர் சொன்னது அது. அப்படி குரோதி அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் அர்த்தம் சொல்வார் பேருக்கு. குரோதின்னு சொன்னா கோபப்படுறதுன்னா, கோபப்படக்கூடாதுங்கிறது அந்த குரோதிக்கு அர்த்தம். அக்ரோதின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு பதத்துக்கு 2 எதிர் பொருள் இருக்கு, எதிர்மறை பொருளாது. அதுதான் இந்த பாஷையில இருக்கு. எங்கேயாவது நீங்க கண்டுபிடிங்க, நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். எந்த மொழியிலாவது ஒரே பதம், ஒரே சொல் எதிர்ப்பதம் அர்த்தமா சொல்லணும். இந்த சம்ஸ்கிருதத்துல ஒரு அழகு என்னன்னா, பட்டாச்சாரியருடைய அனுகிரகம், ஸ்ரீ பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் மடத்தில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுடைய அனுகிரகம். ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் தான் எழுதியிருக்கு. எப்படியும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள்னு எல்லாம் பேரெல்லாம் ஒண்ணுதான். ஸ்ரீ சேர்த்துந்தா வெங்கடேச பெருமாள், ஸ்ரீனிவாசன் தான் அதுலயே ஸ்ரீ இருக்கு. எம்பெருமானுடைய திருமார்பில மகாலட்சுமி எழுந்தருள் இருக்கிறாள் என்ற காரணத்தினால ஸ்ரீனிவாசன். தமிழ்ல வேடிக்கையா சொல்வா, சர்க்கரை எங்க இருக்கோ அங்க எறும்பு இருக்கும். அதனால சீனின்னா சர்க்கரை, வாசம் சீனிவாசன் தான் எறும்பு, நாமெல்லாம் எறும்பு, அவன் தான் சீனி, ஜீனின்னு தமிழ்ல. அதனால சர்க்கரை. சம்ஸ்கிருதம் சர்க்கரா, ஹிந்திலையும் அப்படி இருக்கலாம் ஒருவேளை தெரியல. சர்க்கரா அதுதான் சர்க்கரை. சர்க்கரைன்னா இனிக்கணும், அது மாதிரி எம்பெருமான் இனி மனத்துக்கு. இங்க சுவாமி ஸ்தானிகர்
சியுவே சுதர்சன சுவாமிகள் இங்க நிறைய தினமும் சாதிச்சுருக்கார். இன்னைக்கு ரொம்ப அழகாகவும் நிறைய கதைகள்லாம் எனக்கு விஷ்ணு புராணத்துல வாசிச்சிருக்கேன்னு தான் இந்த கதை ஞாபகம் இல்லை. இந்த கதையெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்முடைய நம்பிக்கையை அதிகமாக்குவதற்காக கதை. அழகா சொன்னார். நேத்தி தொண்டரடிப்பொடியாள் முந்தானா நேத்தி திருப்பாணாழ்வார். தொண்டரடிப்பொடியாழ்வாரை சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த இதுலயும் எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக அவர் சொன்னதை திருப்பி சொல்றேன். கூறியது கூறல்ங்கிற தோஷம் வராது, குற்றம் வராது. புனருக்தி தோஷாகான்னு சமஸ்கிருதத்துல அது வராது. தொண்டடி பொடி ஆழ்வாருக்கு பேரே பார்த்தோம், தொண்டர் அடி பொடி. அப்போ இவருடைய திருவடியில் இருக்கிற தூசி நான் எப்படி வச்சுக்கணும்னா என் தலையில வச்சுக்கணும். அப்ப தலைகீழ நடந்து வந்தார் சார். எல்லாமே இப்ப தலைகீழ நடக்கிறது இல்லை, அதனால அதையும் சேர்த்து சொல்லணும். அப்படி இந்த கலியுகத்துல தலைகீழ நடக்கிறது. அப்ப எம்பெருமானே பாருங்க, ரங்கநாதனே நேர பார்த்து இந்த மாதிரிலாம் நடக்க வேண்டாம் அப்படின்னு, கையில பச்சை குத்திக்க வேண்டாம், டட்டு வேண்டாம், சாட்டை அடித்துக்கொள்ள வேண்டாம், காலில் செருப்பு போடாமல் நடக்க வேண்டாம், நம்மளை வருத்தி கொள்ள வேண்டாம், அலகு குத்திக்க வேண்டாம், முள்ளுல தொங்க வேண்டாம், என்ன எல்லாம் சொல்லியிருக்காரு பெருமான். வருத்திக்க கூடாது. அதனால ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட முடியாது, கஷ்டம் வேண்டாம். அப்படி சொல்லும் பொழுது இவர் நிறைய சரித்திரங்கள் சொல்லிட்டு இருக்கார். இன்னொன்னு, இந்த சுதர்சன சுவாமி எம்பெருமானுக்கு ரொம்ப பக்கத்துல, அது பேரு சாமீபியம். எம்பெருமான நாம எப்பொழுதும் நெருக்கணும், நாம நெருங்கி இருக்கணும். அவன் நம்மளை நெருக்கிறான். இடைகழியில திருக்கோவலூர்ல 3 ஆழ்வார்களை நெருக்கினான் அவன். இங்க நாம அவனை நெருக்கணும். ஒரு என்ன பண்ணணும், இடைஞ்சல்ல அவனை கொண்டு விட்டுடணும். எனக்கு எனக்கு வேண்டிய நிறைய வேண்டுதல்கள் இருக்கு, அப்போ கேட்கணும். சின்ன விஷயம்லாம் கேட்கலாமா, மோட்சம் தானே கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சின்ன குழந்தைக்கோ இல்ல தெரியாதவங்களுக்கோ என்ன தெரியும், எல்லாத்தையும் கேட்கணும். படிப்பு வரணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், இப்படிலாம் ஒன்னொன்னு சின்ன சின்ன விஷயம். ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கணும்னு இவர் கேட்கிறார், அப்பாவா இருக்குச்சு. இதெல்லாம் நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் இருக்கணும். இன்னொரு வேடிக்கை என்னன்னா, வெளிநாடுகள்லயும் சரி இப்ப நம்ம நாடுகளையும் வந்துட்டு அந்த கெட்ட வழக்கம் என்னன்னா, குழந்தைகளை கிரீச்சில் விடுறதுன்னு. இந்த கிரீச்சில் இப்ப இங்கேயே இருக்கு போல் இருக்கு, ஸ்ரீரங்கத்திலயும் முதியோர் இல்லம் நிறைய இருக்கு. ரொம்ப வருத்தம் தான். அப்ப முதியோர் இல்லத்துல அப்பா அம்மாவே குழந்தைகள் விட்டுட்டான்னு அர்த்தம், பணம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி இந்த குழந்தைகளை நாம 2 வயசுல நம்ம பார்த்துக்க முடியாம நாம பணிக்கு போய் இந்த கிரீச்சு கத்தும் போதே கிரீச்சுன்னு கத்தும் அந்த குழந்தைகள், அதனால அது பேர் கிரீச்சு. அதனால அந்த கத்துற குழந்தைகளை கொண்டு போய் விட்டுறீங்க. அப்புறம் இல்லை வீட்லயே ஆயாட்ட விட்டுறீங்க. உங்க அம்மா யாருன்னு குழந்தை கேட்டீங்கன்னா ஆயான்னு சொல்றோம், நீங்க இல்லை அம்மா. அப்படி அப்படி இந்த கிரீச்சில் விடுற போது என்னாச்சு, இந்த கிரீச்சு நல்லதான் அந்த கிரீச்சு நல்லதான் வேற தேர்ந்தெடுக்க வேண்டும். இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க, இவங்க நல்லா பார்த்துக்கல, இவங்களுக்கு பணம் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும், பணம் குறைச்சலா கொடுக்க வேண்டிய. இவ்வளவு அக்கறை நம்ம குழந்தைகளை பார்க்கும்பொழுது, குழந்தையா எம்பெருமானை பார்த்தவர் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய திருமகள் ஆண்டாள். நீலா துங்க தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்த கிருஷ்ணம் பாராட்சம் ஸ்வம் சுச்சி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி. எனக்கு அதை பரிசை வச்சாங்க திருப்பதியில. இது நிறைய சொல்றீங்களா? சோச்சிஷ்டாயாம் சிரஜி நிகழிதம் யாபலாகிருத்திய புக்தே கோதா தஸ்ஸி நம இதமிதம் பூயயே வாஸ்து பூயா. பல்கலைக்கழகங்கள்ல பலாத்காரம், ஆனா இங்க என்ன பண்றா, ஆண்டாள் பலாத்காரம் பண்ணி எம்பெருமான். ஆண்கள் பெண்களை பலாத்காரம் பண்றதுன்னு கேள்விப்படுறோம், ஆனா பெண் ஆண்களை பலாத்காரம் பண்ண முடியுமா? கணவனை பலாத்கிருத்திய புக்தே. அப்புறம் 2 தமிழ் தனியா, நன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு கூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியுள்ள பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு போதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்மோர் சோதிமணிமாடன் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நான்மறைகளோதுமோர் வில்லிப்புத்தோர் வேதக்கோனோர்
பாதகங்கள் தீர்க்கும் பரமடி காட்டும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும். நாங்கள்லாம் வழக்கமா என்ன சொல்லுவோம்னா பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி, அங்க ஒரு கமால். பரமநடி காட்டும் வேதம், வேதமனைத்திற்கும் வித்தாகும். அப்படி மூன்றா பிரிக்கணும். ஏன்னா காயத்ரி 3 வாக்கியமா பிரிக்கணும். அப்புறம் கோதை தமிழ் ஐந்தும். அடுத்த வரி சொல்றது இல்லை, ஏன்னா மற்றவங்கள பாகவத அபச்சாரம் கூடாது, மறந்து விட்டார் போலிருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படி திருவாடிப்பூரத்து ஜெகத்வதித்தாள் வாழியே, திருப்பாழ்ப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்போதோர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, பேரங்கக்கை கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே, வெண்பதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, ஆண்டாள் திருவடிகளே சரணம். உபச்சாராபதேச கிருதானகரமயா அபச்சாரானிமான் சர்வான் சமஸ்த புருஷோத்தமா. இன்னைக்கு ஆனந்த பைரவி ராகம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். இது எப்படி ஆனந்த பைரவி திடீர்னு ஆரம்பிக்கிறது? அட்டானால பாடிட்டு புள்ளின் வாய்க்கீண்டானைன்னு அட்டானால இப்ப எப்படி ஆரம்பிக்குன்னா, நாங்கெல்லாம் பழக்கம் பண்ணிட்டு இருக்கோம். கற்பகவல்லியின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. அதை பார்த்துட்டு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தாய். ரொம்ப மென்மையா சொல்றேன், சாஃப்டா. முன்னாடிலாம் பேரரவம், ஹரியன்ற பேரரவம், தயிர் கடையும் ஒலி பேரரவம் கேட்டலையோ அப்படின்லாம் இல்லாம நங்காய் எழுந்திராய் நானாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரும் பாவாய். வேகமா பார்ப்போம், 8 மணிக்குள்ள முடிக்கணும், அதனால வேகமா பார்ப்போம். உங்கள் புழக்கடை. இப்போ சாதாரணமா நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், நம்ம வீட்டுக்கு உங்க வீடு தான் எங்க வீடு, எங்க வீடு தான் உங்க வீடுங்கிற மாதிரி நம்ம வீட்டுக்கு. இப்போ உங்கள்னு பிரிச்சு பேசுறாள். உங்கள் புழக்கடை மரியாதையா பேசுறா. என்னடா இது, ஒரு பொண்ணு தான் எழுப்புறா, ஒரு தோழி தான். ஆனா எப்படி உங்கள்னு பன்மை போட்டான்னா மரியாதை கொடுக்கறதுக்காக செய்வாங்க சில பேர். சில பேர் கிண்டல் அடிக்கிறதுக்காக செய்வாங்க. என்னுடைய பேராசிரியர் கூட என்னை கிண்டல் அடிச்சிருக்காங்க. வாங்கோ அப்படின்னா ரொம்ப ஏதோ ஜாக்கிரதை, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அன்னைக்கு திட்ட போறாருன்னு அர்த்தம். வா அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கலாம். வாங்க சம்ஸ்கிருதத்துல 2 இருக்கு. ஆகச்சத்துன்னா வாங்கோ, அது ஆகச்சன்னா வா, ஆகச்சன்னா வா, ஆகச்சத்துன்னா வாங்கோ. இப்போ இவர் மாதிரி பெரியவர் இருக்கான்னு இப்படி அதுவும் ஒரு மேல சொல்லக்கூடாது, ஆகச்சந்துன்னு சொல்லணும், பன்மையில சொல்லணும். ஜீயர் வந்தாருன்னா ஆகச்சந்துன்னு சொல்லணும். வாருங்கள் அப்படின்னா பன்மை. ஒருத்தர்ல 2 பேர்ல 3 பேர் சம்ஸ்கிருதத்துல. மற்ற எல்லா மொழியிலையும் ஜெர்மன் தவிர மற்ற எல்லா மொழியிலையும் ஒருமை பன்மை தான் இருக்கு. இருமை ஜெர்மன்லயும் சம்ஸ்கிருதத்தையும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு. உங்கள் இத்தனை நான் 2வது பாசுரத்துல நாமும் நம் பாவைக்குங்கிறீங்க, அப்புறம் 3வது பாசுரத்துல நாமும் நம் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் நாமன்னு சொல்லிட்டு இப்ப உங்கள் பிரிச்சு பேசுற அப்படி கேட்கிறாவோ, என்னது பிரிச்சு பேசுறீங்களே அப்படின்னு. அப்ப ஒரு வேடிக்கையா ஒன்று பார்த்தேன். எல்லாரும் நகைச்சுவை சொல்றாங்க, நாமளும் ஒன்று சொல்லுவோமே, அதுதான் ஞாபகம் இருக்கக்கூடாது, திருப்பாவை தான் ஞாபகம் வச்சுக்கணும். இருந்தாலும் ஒருத்தர் மாடெல்லாம் நிறைய எடுத்துக்கொண்டு, இந்த மாதிரி மாடு நிறைய இருக்குல்ல கோகுலத்துல, நிறைய எரும மாடு பசு மாடு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒருத்தன் காவல் நிலையத்துக்கு போயிட்டான். அவன் போலீஸ்காரர் காவல்காரர் கேட்டா, எதுக்கிடா இந்த மாதிரி, இது என்ன போலீஸ் மாட்டு பண்ணியா இல்ல மாடெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்க தான் லாடம் கட்டுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா. அந்த மாதிரி இந்த உங்கள்
முதல்ல எடுத்த உடனே அடுத்த வார்த்தையிலே தப்பு. என்ன தப்பு பண்ணுவாளா ஆண்டான்னா பேர்னுன்ட்டு தப்பு. புழைக்கடை, உங்கள் புழைக்கடை தோர், புழக்கடை இல்லை புழைக்கடை. அப்படி தப்பா எழுதினாலும் நீங்க பாக்குறீங்களான்னு பார்ப்போம். வாசல்ல வந்து பெயர் பலகை இருக்கும். அப்போ வந்து நாராயணன் நாராயணன் எழுதிங்க வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், சரி இது யாரோ அவருக்கும் தமிழ் தெரியல, என்ன எங்களுக்கும் தெரியாது போல, எழுதினவருக்கும் தமிழ் தெரியாது போல இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அது எதுக்காக எழுதினோன்னு அப்படி கேட்டிங்கன்னா, ஓ இதை அந்த பலகையில் நாராயணன் எழுதியிருக்கு, அதனால எப்படியாவது உள்ள போய் என்ன சொல்றாரு பார்ப்போம்னு வராங்களான்னு பார்த்துருப்பாவை கேட்குறாங்க. அப்படி தப்பு தப்பா பெயர் பலகை இருக்கும். அபஸ்வரம்னு ஒரு கடை, அபஸ்வரம் அப்படின்னு ஒரு கடை. நல்ல ஸ்வரம் இல்லைங்கிறது அபஸ்வரம்னு பேர், நன்றாக பாடல்ன்னு. அப்போ புழைக்கடைன்னு. அப்போ அந்த தப்பா சொன்ன உடனே வெளியில வருவாள், என்னது எங்க வீட்டு புழக்கடையை போய் புழைக்கடைங்கிற அப்படின்னு. எப்போதுமே புழங்குறமே அந்த இடத்துல புழக்கடையில. அதனால புழைக்கடை தோட்டத்து முன்னாடி நின்முற்றம் புகுந்துன்னு சொன்னா, கதவை திறக்கலன்னு முதல்ல சொன்னா, வாய் திறவாயின்னு சொன்னா, அப்புறம் வாசல் திறவாதார்னு சொன்னா, இங்க வந்து தோட்டத்துக்கு முற்றத்துக்கு வந்தாங்க, தோட்டத்துக்கு போயிட்டாங்க. இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. வீட்டு நேரம் உள்ள புரிந்து முற்றம் தாண்டி தோட்டத்துக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வாஸ்துபடி கட்டின வீட்டில் வாசல் எப்படி இருக்கும், இப்போ வாசல் இருக்கு, இந்த மாதிரி புழக்கடை போய் அந்த வாசல் வழியா வெளியில போகும்படியா தோட்டத்துக்கு போகும்படியா இருக்கணும். அதுதான் வாசல். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகப்பிரவேசம் வீட்டில் நம்ம மனை புகு விழா, புது மனை புகு விழா, அதுக்கு வந்து ஆங்கிலத்தில் தப்பா ஒரு வார்த்தை இருக்கு, ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். ஏற்கனவே தான் சுடுதே ஸ்ரீரங்கமே, அதனால இதுவரை இன்னும் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். இதெல்லாம் வேடிக்கையாது. குழந்தை பிறக்க போகிறது ஒருத்தருக்கு, வயிற்றுல இருக்கு அந்த குழந்தை, சீமந்தம் பண்ணணும், பூச்சூட்டல் பண்ணணும், வளகாப்பு பண்ணணும். அதுக்கு என்ன பேருன்னா பேபி ஷவர் இப்படின்னு ஆங்கிலம். இப்பவே தண்ணி தலையில கொட்டிட்டீங்கன்னா என்ன ஆகும், மார்கழி மாதத்துல குழந்தை தலையில. அதனால அதுக்காக பேபி ஷவர்னு பேர், இதெல்லாம் பேர் வச்சுட்டாங்க. என்ன இப்ப நான் சொல்ல வரேன்னா, எல்லா கலாச்சாரத்திலையும், ஆங்கில கலாச்சாரத்திலையும் நம்முடைய வழக்கம் அது எப்படின்னா, அவங்கள்ட்ட இருந்து நம்மகிட்ட வந்துதான், நம்மகிட்ட இருந்து அவங்ககிட்ட போச்சான்னா, நாம கெட்டதெல்லாம் நாம எடுத்துட்டோம், நல்லதெல்லாம் அவங்க எடுத்துட்டோம். இதுதான் பிரச்சனையே. அதனால இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ண உடனே புழைக்கடைன்னு வெளியில வரத்துக்கு பாக்குறான். அவங்க சொல்றாங்க, தோட்டத்து வாவியுள், வாபின்னு பேரு சமஸ்கிருதத்துல, வாபின்னு பேரு. அப்படி என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கிராமத்துல பெரிய கிணறுக்கு பேர் வாபின்னு. நம்ம வீட்டுல அப்படி பெரிய கிணறு இருக்காது, சின்ன கிணறு தான் இருக்கும். இன்னொரு சில வீடுகள்ல நான் பார்த்திருக்கேன், உங்க வீடும் என் வீடும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு, பாதி கிணறு இருந்தது, பாதி கிணறு உண்டு. தமிழ்ல கூட சொல்லிடுவோம், தமிழ்ல வேடிக்கையா சொல்லுவோம், நான் வந்து தாண்டிட்டேன் அப்படின்னு கிணற. எப்படிடா தாண்டினேன், பாதி கிணறு தாண்டிட்டேன், இன்னும் உள்ளதானே விழுந்துட்டான். அப்படி இல்லாமல் இங்க வந்து பாதி, எங்க ஊர்ல எல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பாதி கிணறு உங்க வீடு, பாதி கிணறு, அப்படிதான் இருக்கும். குவார்டர்ஸ் அப்படிதான் இருக்கும், யூனிவர்சிட்டி குவார்டர். அது அப்ப நீங்களும் தண்ணீர் எடுத்துக்கலாம், அவங்களும் தண்ணீர் எடுத்துக்கலாம். தோட்டத்து வாவியல். இந்த வாவி எப்படி இருக்குன்னு கேட்டா, பொதுக்கிணறு. பொதுக்கிணறுல நாம என்ன சண்டை போடுவோம், இந்த ஜாதி தொடக்கூடாது, அந்த ஜாதி தொடக்கூடாது. இதுல என்ன வாப்பின்னா என்ன அழகுன்னா, படி இருக்கும், பெரிய கிணறு. அந்த பெரிய சாலை கிணறுன்னு காஞ்சிபுரம், அது பெரிய கிணறு. அந்த பெரிய கிணறுல படி இருக்கும். இந்த படியை நாம எல்லாருமே இறங்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அந்த தண்ணீர் கிட்டக்க போய் அப்புறம் ஸ்நானம் பண்றது எல்லாம் பண்ணலாம். அசுத்தப்படுத்தக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது பொது கிணறு வேற. உங்க வீட்டு கிணறா வேணா எப்படி வேணா வச்சுக்கிங்க. அது ஏன்னா கிணறுல சூரிய ஒளி பட்டதுனால அது எப்போதுமே தூய்மையாகாது. சூரிய ஒளி படாம நாம வலை போட்டு மூடிட்டோம்னா அது வீணப்படும். நல்ல தண்ணீரா கிடைக்கணும்னா நீங்க நெல்லிக்கட்டை போடணும். இதெல்லாம் நம்ம பெரியவர் சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற எந்த மரமும் போடுறது இல்லை. நெல்லி மரக்கட்டையை உள்ள போட்டீங்கன்னா, தமிழ்ல வேற விதமா சொல்லுவாங்க. வீட்டுல வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணீர் இருக்கிறது, அது வந்து அதுல இருக்கிற அழுக்கு லேசாக தான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு, ஆக்வா கார்டு வழியாக தான் வரைச்சிருக்கோம், இருந்தாலும் அழுக்கா இருக்கு.
இந்த அழுக்கை வந்து எப்படி நீக்கணும்னா, ஒரு தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கிடைக்குது, கடையில் போட்டா வாங்கிக்கலாம். இந்த தேத்தாங்கொட்டையை உள்ள போட்டீங்கன்னா இந்த அழுக்கெல்லாம் கீழே போயிடும், தெளிந்த நீர் மேலும். இங்கிலீஷ்ல சோப் நட்டுன்னு சொல்லுவாங்க. அது சோப்பும் இல்லை நட்டும் இல்லை, தேத்தாங்கொட்டைக்கு. அது இதெல்லாம் வந்து நமக்கு ஆக்வா கார்டுக்கு பதில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆயிரக்கணக்காக செலவு பண்ணணும். தோட்டத்து அந்த படி இறங்கி உள்ள போனீங்கன்னா இங்கே ஸ்நானம் பண்ணலாம், குளிக்கலாம். அந்த மாதிரி குழந்தைகளும் அந்த படியில் இறங்கலாம். இந்த மாதிரி ஜாக்கிரதையாக இறங்கி வழுக்காம பாசி இல்லாமல் பார்த்து இறங்கலாம். அப்படிப்பட்ட பெரிய கிணறு வாவியூர். சரி, அப்போ அந்த பெரிய கிணறுல என்ன இருக்கும்னா பூக்களும் மலர்ந்துருக்கும். என்ன பூன்னா பெரியாழ்வார் சொன்ன செங்கை நீர் பூ சூட்டவாரான்னு சொன்னானா, அதனால அந்த செங்கை நீர் பூ பூத்துருக்கு. செங்கை நீர் பூவில் தேன் அதிகமாக இருக்கும். அதனால வாவியுள் செங்கை நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகம். காலை நேரம் மாலை நேரம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு தெரிஞ்ச எப்போதும் எல்லாருக்கும் தெரிஞ்சது, தாமரை மலர் மலர்ந்தா காலை நேரம், அல்லி மலர் மலர்ந்தா மாலை நேரம். இது காலையில தாமரை மலரும் கீழ், அப்புறம் சாயங்காலம் வாடி விடும், கூம்பி விடும். இது அல்லி மலர் சாயங்காலம் மாலை வீயும், காலையில மூடும். இதை பார்த்து ஒரு கற்பனை பண்ணா ஒரு கவி கற்பனை பண்ணா, ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆர்வம் தூண்டுகிற அளவுக்கு பண்ணலாம். எப்போதுமே நாங்கள் என்ன படிப்போம்னா, இந்த பையங்களுக்காக ஒரு பெண்ணும் பையனும் காதலிக்கிறார்கள், பல்கலைக்கழகத்தில் காதலிக்கிறார்கள், கல்லூரியில் ஏன்னா அதுக்காகவே நாங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கும் போது ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க பையன். ஏன்னா ஆசிரியரே காதலிச்சுட்டா, அதனால பெண்கள் இல்லை, நாங்கள் நாம் சொல்லிக் கொடுத்துட்டு அந்த காதலிக்கிறார்கள். அந்த காதலிக்கிற பையன் வந்து சொல்றான், பொண்ணுகிட்ட சொல்றான், ஐஸ் வைக்கிறான். என்ன ஐஸ் வைக்கிறான்? உன்னுடைய முகம் இருக்கே, முகமண்டலம் அழகாக இருக்கு, அந்த முகம் ரொம்ப அழகாக, தொன் முக சம்ஸ்கிருதம் சொன்னீங்கன்னா புரியும். தொன் உன்னுடைய முகம், அன்னைக்கே சொன்னேன், ஃபேஸ், ஸ்ரீ அழகு, ஸ்ரீன்னா தாயார், அழகு, ஸ்ரீ கிருத்தே. அங்க ஒரு இயற்கையான ஒரு நிகழ்ச்சியை இவன் வந்து கற்பனையால ரொம்ப அழகா சொல்றான். சாதாரணமா தினம் நடக்கிற நிகழ்ச்சி. சூரியன் வரா, அப்போ தாமரை மலர், சாயங்காலம் சூரியன் மறைகிறது, அஸ்தமனமாகிறது, ஆம்பல் மலர், ஆம்பல் செங்கை நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். இவன் சொன்னா இந்த தாமரைகளும் நிலாவும் சண்டை போடுகிறது. ஒரு இயற்கையான நிகழ்ச்சி. என்னன்னு கேட்டா, மாலை நேரத்துல நிலா வரும். நிலா தெரியும், முன்னாடியே வந்து ஒரு சில வேளை நிலாவுடைய உதயம், சந்திரோதயம் சாயங்காலம் சொல்லுவோம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்போம், சந்திரோதயம்னா மேற்கு வரும்னு நினைச்சிட்டு இருப்போம். பொதுவா நமக்கு தெரியணும், கிழக்கு தான் வரும். எப்ப சூரியன் கிழக்கு உதயமாகிறதோ அதே மாதிரி நிலாவும் கிழக்கு உதயமாகும். சூரியோதயம் சந்திரோதயம் ரெண்டும். அவன் சொன்னா, தன்முக ஸ்ரீகிட்டே சசி நிலா வைராயத்தை சண்டை போடுகிறது, பத்மைஹி தாமரைகளோடு சண்டை போடுறது. இப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா, என்னை கண்டா ஒருத்தருக்கு பிடிக்கல, என்னுடைய எதிரிக்கு என்னை கண்டா பிடிக்கல, அதனால நான் கோயிலுக்கு வரும்போது அவர் வரதில்லை, அவர் கோயிலுக்கு வரும்போது நான் வரதில்லை. பிடிக்கல ஒருத்தர் கண்ட, அப்படி சாப்பிட கூப்பிடல, அவர் என்ன பிடிக்கல, ஏதோ ஒன்று காரணம் வச்சுங்களேன். அப்ப எதிரியா இருக்காங்க. எதுவும் நிலவும் தாமரைகளும் எதிரியா இருக்காங்க. ஒரு எதிரி நிலவு, தாமரைகள் நிறைய, ஒரு எதிரிக்கு நிறைய எதிரிகள். அப்படி சொன்னான். சண்டை போடுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டான் முன்னாடி. தொன்முக ஸ்ரீகிட்டே, உன்னுடைய முகத்தினுடைய அழகை பெறுவதற்காக, எப்படியாவது உன்னுடைய முகனுடைய அழகு எப்படியாவது போட்டி போட்டுக்கொண்டு தாம் பெற வேண்டும் என்று நிலாவும் முயற்சிக்கிறது, தாமரைகளும் முயற்சிக்கிறது அப்படின்னா, உடனே வைராயத்தே சசி அப்படின்னு சொல்லிட்டான். இது என்ன பேருன்னு கேட்டால், இதுக்கு பேர் உயர்வு நவிர்ச்சி அணி, கற்பனையில சொல்லக்கூடியது. ஐப்பர் போலே என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இப்படிலாம் நிறைய இருக்கு. அதனால உத்பிரேக்ஷாங்கிறது தமிழ், சம்ஸ்கிருதம். உத்பிரேக்ஷா கற்பனையில் சொல்லுங்க. இதுல வந்து 3 நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. எப்படின்னு கேட்டா, சண்டை ஒன்று நடக்குது. சண்டைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், அது காரணம் இருக்கணும். ஸோ அதனால முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல ஒரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம்? சண்டை.
போர் நடக்கிறது, சண்டை கூட இல்லை, போர், பெரிய போர். அப்புறம் அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லணும். போர் நடப்பதற்கு அந்த பெண்ணுடைய முகத்தினுடைய அழகை பெறுவதற்குங்கிற காரணம். சரி, கடைசியில் யார் ஜெயிச்சாங்கன்னு நீங்க கேள்வி கேட்காம விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நாங்க வந்து கிளாஸ் விட்டுட்டோம். அதனால நிலவு ஜெயித்ததா தாமரைகள் வென்றதான்னு கேள்வி கேளுங்க. அப்ப ரெண்டுமே வெல்லலைன்னு. கிரிக்கெட் கேம்ல டிரா ரெண்டுமே நியூட்ரலாக போயிடும். இவரும் வெல்லவில்லை, நிலாவும் வெல்லவில்லை, தாமரைகளும் வெல்லவில்லை. ஏன் அப்படின்னு அடுத்த கேள்வி. அதுக்கு காரணம் அவங்களால முயற்சி செய்தும் பயன் இல்லை. தமிழ்ல இருக்கு, முயற்சி செய்தால் பலன் இருக்கு, முயற்சியுடையவர் வெற்றி அடைவார்னு இருக்கு. இருந்தா கூட இங்க இது பலன், பலம் கடைசியில் என்ன ரிசல்ட், என்ன முடிவுன்னு கேட்டா தோல்வி. இந்த மூணும் இருக்கணும். ஒரு காரியம் நடக்கணும், அதுக்கு காரணம் இருக்கணும், அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. இதுக்கு பேர் அழகா முத்துரைசாமி. இப்படி இங்க இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த பாசுரத்துல பார்ப்போம். செங்கேணியின் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினான். இப்போ காலை நேரம் வந்து விட்டது, மாலை நேரம் முடிந்து விட்டது. அது அல்லி மலர்கள் தமிழ்ல வந்து சொல்லுவாங்க செவ்வல்லின்னு ஒன்று உண்டு. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் வந்து நீல அல்லி மலர், ப்ளூ கலர், அப்புறம் வெள்ளை அல்லி மலர்னு ரெண்டு உண்டு. அதனால் ப்ளூ லில்லி சொல்லுவாங்க, ஒயிட் லில்லி. இந்த ரெண்டு மலரும் மூடி விட்டன. அதனால் மாலை நேரம் முடிந்து காலை நேரம் முடிந்து விட்டது. அதனால எழுந்துரு. அடுத்த கேள்வி என்ன? எழுந்துரு. அம்மல்வாய் கும்பின கூம்பின கான் பாருங்கள். உங்க வீட்டுல நீங்க எங்கேயாவது எங்க வீட்டுல சொன்னீங்கன்னா பொய் சொல்றீங்கன்னு நினைச்சுப்பீங்க. அதனால உங்க வீட்டுல உங்கள் புழக்கடை தோட்டம் வந்து பாரு. அப்ப காலை நேரமான்னு வந்து பாரு, அப்புறம் போய் தூங்கு அப்படின்னு. அப்படி சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க, தொலைபேசி எண் கொடுங்க அப்படின்னு. நீ வந்து இங்க வீட்டில் வந்து கேட்டுக்கோ, அப்புறம் போய் ஃபோன் பண்ணு. அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி இங்கே கோம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவ. அடுத்த அடையாளம் காலை நேரங்கிறதுக்கு செங்கல் பொடிக்கூரை. இந்த துறவி என்ன பண்றார் சுவாமிஜியர்? காவி உடை உடுத்திருக்கார். இந்த காவிங்கிறது செங்கல் நிறம், செங்கல் நிறம், சுட்ட செங்கல் நிறம். செங்கல் தவத்தவர், தவம் செய்தவர்கள். சங்கிடுவான் போதந்தான். அவர்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது கையிலே சங்கு பாஞ்சஜன்யத்தை ஊதிக்கொண்டே செல்வார். நீங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, என்னுடைய கிராமத்துல நடந்தது. காலையில இந்த மாதிரி மார்கழி மாசத்துல கையில ஒரு தாளம் போடுறதுக்கு ஒரு தட்டு வச்சு, அதுக்கு ஒரு குச்சி வச்சு, அந்த ஜாதி கூட நான் சொல்லுவேன் வள்ளுவன்னு பேரு. இந்த வள்ளுவ ஜாதி என்ன பண்ண, அவங்க காலையில எழுந்திருந்து 4:30 மணிக்கு ஒவ்வொரு வீடு வாசலா வந்து பாசுரங்கள்லாம் பாடிக்கொண்டு, அவங்களுக்கு தெரிந்த எல்லா தெய்வ பாசுரங்களையும் பாடிக்கொண்டு சங்கியும் ஊதிக்கொண்டே. அப்படியாவது நாம எழுந்திருப்போமானா அதெல்லாம் நடக்காது. கதவை தாப்பா போட்டு 10 தாப்பா போட்டு வச்சிருக்கோம். அப்படி இங்க ஆம்பல்வாய் செங்கல் பொடிக்கூரை. செங்கல் பொடி கூரை, கூரைங்கிறது தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. வல்லினரா மெல்லினராவா இருந்தா, சாரி இடையினராவா இருந்தா கூரை புடவை. அது கூட அந்த வல்லினராதான். கல்யாணத்துல மணப்பெண்ணுக்கு கூரை புடவைன்னு உடுத்த சொல்லுவாங்க. அப்போ இங்க வந்து வெண்பல் தவத்த பற்கள் வெள்ளையா இருக்கின்றன அப்படின்னா பல் தேய்ச்சிட்டு வராங்க துறவிகள். அது மட்டும் இல்ல, பல்லு வெள்ளையா இருக்கும் பொழுது பளபளன்னு இங்க காவி உடை இடுப்பு. அப்படி வெண்பல் தவத்தவர் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில். இப்ப வெண்பல்லுன்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவங்களுடைய வார்த்தையும் வாய்மையோட இருக்கும். அந்த வாயில வந்து நல்ல வார்த்தை வரும். அதனால அதுக்கு பேர் வெள்ளை நிறம். அதனால வெண்மை, நல்ல வார்த்தை பேசுவார்கள். பிறவைகள்கிட்ட கெட்ட வார்த்தை வராது. அப்படி நிறத்தவர் தங்கிடுவான் போதந்தார். முன்னாடியே சொல்லியிருக்கேன், தமிழ் வழக்கம் போதந்தார்னா போய்கொண்டிருக்கிறார்கள். போந்தாரோன்னா வந்து விட்டார்களா அப்படின்னு அர்த்தம். அதில் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். ஒரே வார்த்தை சொல். இது யாருன்னா நம்மாழ்வாரை இப்படி கொடுத்தார். எங்கள் முன் வாய், அதாவது நான் உங்களை வந்து எழுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஜவடால்னு சொல்ற தமிழ். ஜவடால் பேசலாம்.
அப்படியா பேசி நான் உங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நீ வாயாடி. சாட்டர் பாக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க, சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க பகுபாஷின்னு சொல்லுவாங்க. நிறைய பேசுறோம், காரியம் செய்யாம உட்காந்துருந்தாங்கன்னா பேசாதவங்க சில பேர் ஒழுங்கா செயல் செய்வாங்க. எப்போது எல்லாருமே பார்த்துப்போம், பேசினாங்கன்னா செயல் செய்ய மாட்டாங்க, பேச்சிலே ஓடிவிடும். அப்படி இங்க வந்து அங்கிடுவான் போல் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். முன்னாடியே பார்த்தோம், நங்கைங்கிற வார்த்தைக்கு நல்ல பெண். இப்போ ஐஸ் வைக்கிறாங்க, நங்காய்ன்னு சொன்னா நல்ல பெண்ணே. ஆனா நீ என்ன சொன்ன, நேற்று வந்து என்னை எழுப்புறேன்னு சொன்ன. பின்னால் வரப்போறது நென்னலே வாய் நேர்ந்தான். கோபிகள்லாம் சொல்றாங்க, இடைச்சிகள்லாம் சொல்றாங்க, கண்ணன் வந்து எங்களுக்கு உறுதி செய்து கொடுத்தான், சத்தியம் பண்ணி கொடுத்தான், நேற்றே சத்தியம் பண்ணி கொடுத்தான், எங்க வீட்டுக்கு வரலாம் நீங்கன்னு சொன்னா, திருமாளிகைக்கு வரலாம்னு சொன்னா. அப்படி இல்லாமல் நீ என்ன பண்ண, எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் நங்காய் எழுந்திராய். இப்ப வாய் பேசினியே தவிர நீ செய்யல, உன்னுடைய உறுதி மொழியை நீ நிறைவேற்றவில்லை. அதனால நங்காய் எழுந்தினார். நாணாதாய், வெட்கம் இல்லாமல் பேசுகிறார். நன்னும் நாரணன் அப்படின்னு ஆழ்வார். இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க, கடைசியில சொல்றேன் நம்ம ஆழ்வார் எப்படி. நங்காய் எழுந்திராய், நாணாதாய், வெட்கம் இல்லாம நாவுடையாய். நாக்கு நீளம் இருக்கே உனக்கு, கை நீளம்னா அடிக்கிறாங்கன்னு அர்த்தம், நாக்கு நீளம்னா பேசுறாங்கன்னு அர்த்தம். இப்படிலாம் பாருங்க, ஒவ்வொரு நம்முடைய உறுப்பிலே அப்படி ஒரு வித்தியாசம் பழமொழிகளா இருக்கு. நாவுடையாய், உனக்கு மட்டும்தான் நாக்கு இருக்குன்னு நினைத்து கொண்டாயான்னு அடுத்து. எங்களுக்கும் நாக்கு இருக்கு. எங்க நாக்கு எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டிருக்கிற நாக்கு. உன்னுடைய நாக்கு எங்களை எதிர்த்து பேசுற நாக்கு, நாவுடைய தங்கடு சக்கரம். அப்ப அவ கேட்டா, சரி என்ன திட்ட வந்திருக்கீங்க, திட்ட வந்தவங்களை வந்து நான் எப்படி கூட போட்டேன், நானாதாயின்னு வேற சொல்லிட்டீங்க, வெட்கம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு. சம்ஸ்கிருதத்துல ஒரு அழகு, வெட்கம் வந்து தமிழ்ல சொல்றோம். நாம ஒரு தவறு செய்தால் அது வெட்கப்படும். பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய 4 குணம் திருக்குறள் சொல்றது. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புன்னு திருக்குறள். அச்சம் பயம் இருக்கணும், நாணம் இருக்கணும். நாணம்னா சம்ஸ்கிருதத்துல திரப்பான்னு பேர், திரப்பா. அதுக்கு வந்து தப்பு செய்றீங்கன்னு அர்த்தம் இல்லை, நமக்கும் உண்டு, பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை, நமக்கும் உண்டு. ஒரு செய்த தவறை மறைக்கிறதுன்னா அதுக்கு வெட்கம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஷேம் ஆன் யூன்னு சொல்லுவோம். இப்படி இதுல சொன்னா நாணாதாய், இப்படிலாம் என்னை வந்து திட்டிவிட்டு எழுந்துருங்கிறீங்களே, அப்படி சரியா இருக்கா அப்படின்னு கேட்டான். யாரை பாடணும்னு கேட்டான். தெரியாத மாதிரி. எப்போ நீங்க திட்டுறீங்களோ எனக்கும் தெரியாது. அப்படி சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு ஏலோர் என்பார். பங்கைய கண்ணன். இப்ப இந்த சுவாமி என்ன சொன்ன, ஒரே செகண்ட் சரி, நான் பாடுறத பார்த்துட்டு சொன்னார், 4 ராகமாவது இந்த வயசுல அது கத்துக்கலாம் பாரு. எவ்வளவு திருநட்சத்திரத்துல எவ்வளவு கத்துக்கணும்னு ஆசை இருக்குமாங்க. அந்த ஆசையை வந்து வெளிப்படுத்தணும். நான் சொன்னேன், ஸ்ரீரங்கத்தில் யாரு உங்களுக்கு கத்து தருவாங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு பேர் சொன்னார். அவர்கிட்ட நானே வந்து கத்துக்கிறேனே, நானே தப்பா பாடாம கத்துக்கிறேன். அது மாதிரி அழகா ஒரு ராகஹன்னா 4 அர்த்தம். ராகஹன்னா அட்டாச்மெண்ட், ஒரு பற்று. ராகஹன்னா டியூன், கர்நாடக சங்கீதத்துல. ராகஹன்னா சிவப்பு நிறம். 4வது அர்த்தம் பாட்டு. நமக்கே கொஞ்சம் தெரியும், ஆனா நல்லா கத்துக்கணும், சுத்தமா கத்துக்கணும். அதான் சுத்த சன்னியாசின்னு ஒரு ராகம். அந்த மாதிரி ராகத்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுதான் பெரியவருடைய ஒரு இந்த மாதிரி ஒரு பேராசை இருப்பதில் தப்பு இல்லை. இதுக்கு பேர் லோபகான்னு நீங்க சொன்னாலும் தப்பு இல்லை, பேராசை. இந்த பேராசை இருக்கலாம், எம்பெருமான் கோவிலுக்கு போகணும்னு பேராசை இருக்கலாம், இந்த மாதிரி நல்லதெல்லாம் பேராசையா இருக்கலாம். மோட்சத்துக்கு போறதுங்கிறது பெரிய ரொம்ப பேராசை, அதனால அதுவும் இருக்கலாம். சுவாமி பிரணாமம். ஆச்சாரியன் தனியனை வச்சுட்டு ஆரம்பிக்கிறார், ஆச்சாரியன் தனியை வச்சு முடிக்கிறார்.
45ஆம் தனியன் ஆரம்பித்தார். மங்களத்துல நயினாராச்சாரியர் அப்படிங்கிற வரதாச்சாரியர் அவருடைய சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் சொன்ன மங்களத்தை சொன்ன இதுதான் ஆரம்பிக்கணும், இப்படிதான் முடியும். சுவாமிக்கு பிரசாதம், சுவாமியே நமக்கு பிரசாதம். இப்போ சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கைங்க, இவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, சங்கொடு சக்கரம். ஏன் முதல்ல சங்குன்னு வலது கையில இருக்கிறது தானே சாதாரணமா சொல்லணும். திருக்கோவிலில் இடது கையில சக்கரம், சங்கொடு வலது கையில சங்கு. பாஞ்சஜன்யம் எப்படி மாறித்து திருமழிசாழ்வார் கணிகண்ணனை அழைத்து கொண்டு இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்ட போது எம்பெருமானை அழைத்து கொண்டு போனதுனால திரும்பி அந்த சைன திருக்கோலத்துல படுக்கும் பொழுது எம்பெருமானுக்கு போயிட்டு வந்த அடையாளம் வேணும் இல்லை, அதனால கையில கை மாறிச்சு, கை மாற்றுன்னு சொல்லுவாங்கல்ல. இங்க சங்கம் வலது கையில வந்துட்டு இடது கையில சக்கரம். தேவிச்சாதான் நமக்கு அதெல்லாம் புரியும். திருக்கோவிலூர் திவ்ய கேத்திரம். அப்போ இங்க உலகளந்த பெருமாளங்க வேறு. இங்க தடக்கையன். தடக்கையன்னா பெருத்த தோள்கள், அது வலிமை உள்ள தோல். குண்டா இருந்தா போறாது, வலிமை இருக்கணும். அதனால ஒருத்தரை மேல விழுந்தா அவர் நசுக்கி சட்னி ஆகும், அப்படி வலிமை. அந்த வலிமையோட இருந்தவர் இருக்க எம்பெருமான். அப்போ சுவாமி தேசிகன் நேத்தி ஸ்லோகத்துல ஒன்னே ஒன்று சொல்ல மறந்தேன், அதுக்காக சொல்றேன். எப்படி எம்பெருமானுடைய தோள்கள் பறந்து இருக்கின்றன, பெரிதாக இருக்கின்றன கேட்டா, கல்லு மாதிரி தூண் மாதிரி இருக்கு, இவ்வளவு பெரிய தூண் மாதிரி இருக்கு கை. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, காந்தோதாரை பக்கத்துல மகாலட்சுமி இருக்கிறதுனால இருக்க, திருமார்புல மகாலட்சுமி இருக்கிறதுனால இவருக்கு திருமார்பும் விரிந்து விட்டது, தோள்களும் 4 தோள்கள். அஷ்டபுஜாஷ்டகம்னு ஒரு ஸ்தோத்திரம், 8 கை எம்பெருமான் எங்கே காஞ்சிபுரம் பக்கத்துல. அதனால அவனுக்கு 4 கை 8 கை ஆயிடுத்துனார் சுவாமி தேசிகன். அவரை சேவிக்கணும். ஏன் சேவிக்கணும் கேட்கறது கேள்வி. உலகமெல்லாம் நன்றா இருக்கும், நான் மட்டும் நன்றா இருந்தா போல. ஷேயசே ஜகதாம் ஏத்தத்துன்னு சொன்ன. இவன் யாருன்னு கேட்டா, நாம பயணம் போறோம், நீண்ட பயணம் போறோம், நமக்கு வழியில கட்டு சாதம் கட்டி கொடுப்பவன் இவன் தான். அப்படி சரி, நமக்கு உடம்பு வந்தா என்ன பண்றது, நோய் வந்தா என்ன பண்றது, இவன் தான் மருந்து. மருந்தாய் நின்ற மாமணி வண்ணன்னு பேரு. இப்படிலாம் எம்பெருமான நாம சேவிக்கணும். அப்ப அந்த சொன்னார், காந்தோதாரைகி, காதலர்கள் 2 பேரும் அருகே அருகே இருக்கிறதுனால மகாலட்சுமியினால இவருக்கு பூரிப்பு, ரங்கநாதனால ரங்கநாயிகாவுக்கு பூரிப்பு, மனதில் மகிழ்ச்சி. அப்படி காந்தோதாரைகி அயம். எங்க இருக்கார் ரங்கநாதன்? கிட்டக்க இருக்கார். இக இங்கே. காந்தோதாரைகி அயமிக புஜைகி. 4 சொன்னேன் உங்களுக்கு நேற்று. பன்மை இன்னைக்கு சொன்னேன். பன்மை உண்டு. பன்மைனா 3க்கு மேல. 3க்கு மேல எத்தனை இருக்குன்னா 4, 8 அப்படி வேணா சொல்லலாம். 1000 தோள்களுடையவன். அதனால சகஸ்திர பாத்துன்னு சொல்ற மாதிரி 1000 தோள்களும் உண்டு. எல்லாமே 1000 கண்கள், 1000 திருவடிகள், 1000 தோள்கள், இப்படி எல்லாத்துக்கும் 1000 முகங்கள், 1000 தலைகள், இப்படிலாம் எப்படி வேணா சொல்லலாம். பேராயிரம் பலவேன்னு சொன்னார் ஆழ்வார். அப்படி இங்கே காந்தோதாரைகி அயமிக புஜைகி. இதுக்கு பெரிய தோளா இருந்தா பெரிய தோல் வளைவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வங்கின்னு ஒண்ணு உண்டு இந்த காலத்துல. இப்படி ஒரு எஸ் மாதிரி வளைஞ்சிருக்கும். சின்ன குழந்தையில நான் போட்டிருக்கேன், அப்புறம் போட்டுக்க மாட்டாங்க யாரும். பெண்கள் போட்டுப்பாங்க. அந்த ரவிக்கைக்கு மேல அந்த தங்கத்துல போடணும், தங்கத்துல தான் போடணும். இடுப்பு கீழே வெள்ளி, இடுப்புக்கு மேல தங்கம். இடுப்புல வெள்ளியும் தங்கமும் சேர்ந்து இருக்கணும். வெள்ளி தனியா போடக்கூடாது, தங்கம் தனியா போடக்கூடாது. அதுக்காக ஒட்டியானு பேர், மேக்கலான்னு பேர், ரசனான்னு பேர். இப்படி இதெல்லாம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வங்கி இருக்கு,
அதனால வங்கி மாதிரி காந்தோதாரைஹி அயமிக புஜைஹி கங்கண ஜாக்கினாங்கி பிரேஸ்லெட் போட்டிருக்காரு. பெரிய தோள்கள்னா பிரேஸ்லெட் பெருசா இருக்கும். அது இப்ப தோல்ல இந்த பக்கம் இடது பக்கம் ஒரு வில்லு, ஷார்ங்கம்ங்கிற வில்லு இருக்கு. அந்த வில்லுக்கு பின்னால அம்பு இருக்கு. தமிழ்ல வந்து தூணி, சமஸ்கிருதத்துல தூணீரம்னு பேரு. அம்பு குவர் பாக்ஸ், ஏரோ பாக்ஸ்ல ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது பின்னால அந்த அம்பு இருக்கு. இடது கையில இருக்கிற சார்கம் தோல்ல தான் இருக்கு, கையில இல்ல. இது அப்படி இடது கையில சக்கரமோ சங்கமோ இருக்கு. இந்த தோல் இருக்கிற பொழுது இந்த தோல்ல வந்து கொஞ்சம் அவர் அசைந்தார்னா அந்த அந்த வில்லும் அசைது. இந்த வில்ல நான் இருக்கு. இந்த நாள்ல வந்து டென்ஷன், அது வந்து ரொம்ப கயிறு வந்து நல்ல தடியான கயிறு. அந்த கயிறு உரசி உரசி வடு ஏற்பட்டு கையில, இந்த தோல்ல வடு ஏற்படும். கிணாங்கை. அப்புறம் லக்ஷ்மி தாம்னா, எப்போ மகாலட்சுமி குடியிருக்கிறாளோ திருமார்புல, லக்ஷ்மி தாம்னா பிருதுல பரிகைஹி லக்ஷிதா பீதி ஹேதி. நாம வந்து அந்த 5 ஆயுதங்களையும் பார்க்கிறோம் எம்பெருமான் சேவிக்கிட்டு. முக்கியமா இங்க நம்பெருமான் சேவிக்கிட்டு கை கூப்பச்சே வலது கையில சக்கரம், இடது கையில சங்கு. இந்த சக்கரம் பார்த்துருக்கீங்களா? பிரயோக சக்கரம்னு பேரு. அதுக்கு மேல ஆக்னேய சக்கரம் பேரு. இப்படி இருக்காது, இப்படி இருக்கும், திரும்பி இருக்கும். ஏன் இப்படி திருப்பறதுக்கு நேரம் ஆயிடுமான்னு கேட்டா, ஆமா, பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய பகவான். அதனால சில ஊர்கள்ல தான் இருக்கும், இந்த ஊர்ல தான் ஆரம்பம். இந்த ஊர் தான் எதுக்கும் ஆரம்பம், நல்ல ஆரம்பம். இது வந்து திரும்பி இருக்கும். பிரயோக சக்கரம் பேரு, ஆக்னேய சக்கரம். இதெல்லாம் நீங்க மாலை இல்லாம இருக்கச்சே பார்த்தா தெரியும். காலையில வேலையில வெறும் நிர்மால்யம் பார்த்தா தெரிவிக்கலாம். இந்த 5 ஆயுதம் கையில இருக்கு. இடுப்புல கத்தி இருக்கு, நந்தகம்னு பேர். அதுக்கப்புறம் கதை இருக்கு, இடது கையில இருக்கு. வலது கையில இந்த இடுப்புல கத்தி பெல்ட்ல சொல்லியிருக்கு. அப்புறம் இங்க வந்து வில்லு, அப்புறம் கையில சங்கு சங்கு. இந்த 5 ஆயுதங்களையும் பார்க்கிறோம். பார்த்தா நமக்கு என்ன வரணும்? அச்சம் வரும், பயம் வரும். இல்ல, பயம் வராது மட்டும் இல்ல, கிட்டக்க போய் சேவிக்கிறோம் பெருமாளை, கிட்டக்க போய் சேவிக்கணும்னு சேவிக்கிறோம். அப்ப நமக்கு பயம் போயிடும். அபீதி, பீதி பயம், அபீதி. சம்ஸ்கிருதத்துல ஆயுதம்ங்கிறதுக்கு ஹேதின்னு பேர். 2 எழுத்து, ஹேதி, HETI. எப்படின்னு கேட்டா, ஒரு கத்தியை நான் ஒரு ஓங்குறேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் பக்கத்துல போய், அல்லது கையில துப்பாக்கி இருக்கு. இந்த துப்பாக்கி அதுக்காக வெறுமை இதுக்காக சொன்னேன், உதாரணத்துக்காக. துப்பாக்கி எடுத்தேன்னா என்ன பண்ணுவேன்? கையை சுட்டுடுவார்னு பயம். இந்த கையில கத்தி கிட்டக்க எடுத்துட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்னை வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி பயம் இருக்கும் போது, அதனால ஹான்னு கத்துவோம். ஐயோ கிட்டக்க வந்துட்டார கத்தி எடுத்துன்னு. அதனால ஹேதின்னு பேரு ஆயுதம். ஆயுதம்ங்கிறது சமஸ்கிருதம் தான், படைக்கலன் தமிழ், நல்ல நல்ல தமிழ். ஹேதி. அக்ரே கிஞ்சித்து, முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார். யாரு? நம்பெருமான். அக்ரே, அக்ரேன்னா முன்னாடி, கிஞ்சித்து. அப்புறம் பின்னாடி யார் இருக்காரு? பூஜக சயனாக, பாம்பை படுக்கையாக கொள்ளும். பூஜக சயனாக, ஆதிசேஷன்ல படுத்துக் கொண்டிருக்கிறார் சயனா. அது யாரு? இது யாருன்னா சுவாத்மனை வாத்மனஹா சன், அவரே தான் இது. இந்த வாழைப்பழம் அதுதான் இது, அது சொல்லுங்க. அது மாதிரி நீங்க அது அவர் தான் இது. சுவாத்மனை வாத்மனஹா சன். சரி, முன்னாடி தான் இருக்காரா? பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, முன்னாடி ஒருத்தர் இருக்காரு. பின்னாடி பெரிய பெருமாள், முன்னாடி நம்பெருமாள். அப்படி எங்க இருக்காருன்னா மாமாச்ச ஹிருதயே, என்னுடைய இதயத்துல இருக்க. அப்படி சொல்லணும், தைரியமா சொல்லணும். அதனால அக்ரே கிஞ்சித் புஜகசயனா சுவாத்மனைவாத்மனஹ சன் மத்தியே ரங்கம், ஸ்ரீரங்கத்துக்கு நடுவில் இருக்கு. மமச்ச ஹிருதயே வர்த்ததே. சரி, கூட யாராவது இருக்காங்களான்னு கேட்ட, எங்கனாலும் மட்டும் நம்பெருமானும் பெரிய பெருமாளும் தான் உங்க இதயத்துல இருக்காங்க. சாவரோதா கூட மகாலட்சுமி இருக்கா, பூமாதேவி இருக்கா, நீலாதேவி, ஆண்டாள், 3 பேர். இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சந்நிதிக்கு போய் சேவிக்கும் பொழுது உள்ளே யாகபேரம்னு ஒண்ணு. இந்த பெரிய பெருமாளுக்கு 5 விக்கிரகங்கள். ஒண்ணு வந்து பெரிய பெருமாள், 2வது நம்பெருமாள், 3வது யாகபேரம். அதுக்கப்புறம் உற்சவ பேரம்னு ஒண்ணு தனியா இருக்கு, விழா கோலத்துக்காக.
இப்படி 5 பேரங்கள் இருக்கின்றன. அதை பத்தி ஒருத்தருக்கு எம்ஃபில் டிகிரி வாங்கி கொடுத்து இந்தூர்காரருக்கு, இந்த ஸ்ரீரங்கத்துக்காரருக்கு. அவரும் ஒரு ப்ரஹஸ்பதி, அவர் தெலுங்கு ப்ரஹஸ்பதி, ராமகிருஷ்ணன் பேர். இப்படி இப்ப ராமகிருஷ்ணன் சொல்லும் பொழுது, பெருமாளை பத்தி சொல்லும் பொழுது எதுக்கு ராமனையும் கிருஷ்ணனையும் பேர்ல வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தன் மனுஷன் ஒருத்தன் பகவான் அப்படின்னு சொல்ற பொழுது, இங்க நேற்று பாசுரத்தை ஒரே ஒரு வரி தான் சொல்றேன். புள்ளின் வாய் கீண்டான், புள்ளின் வாய் கீண்டானேன்னு நேற்று சொன்னேன். கிருஷ்ணனை பத்தி மட்டும் சொல்லிட்டு, ஒரு கொக்கு என்ற வாயை பிளந்தவன் சொல்லிட்டு, அடுத்தது பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானுங்கிறது ராமன் சொல்லிட்டான். முன்னாடியே சொன்னா மனத்துக்கு ஞானி பாடவும் நீ வாய்த்தர வாங்கி ராமனை பாடுவோம் வான்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை ராமனை மாத்தி மாத்தி ஆண்டாள் பாசுரத்துல சொல்லும் பொழுது இந்த தோழிக்கு குழப்பம் வருது. எந்த அவதாரத்தை நம்ம முக்கியமா எடுத்துக்கணும், ராமனா கிருஷ்ணனா அப்படிங்கிறது. ராமகிருஷ்ணன். சரி, ஏன் ராமகிருஷ்ணன் பேருனா, புள்ளின் வாய்க்கின்றானே எப்படி அர்த்தம் சொல்லுவீங்க? ராமன் தான் எப்படி அர்த்தம் சொல்லுவீங்கன்னா, புல் ஜட்டாயு பறவைக்கு, வாய்க்கு ஜட்டாயுனுடைய வாய்க்கு ஈண்டான். கடைசியில நம்ம என்ன சொல்றோம், நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றோம், அரிசி போடுறோம் வாய்க்கு அரிசி. இந்த அரிசி என்ன பண்றோம், வேகாத அரிசி, வெந்த சாதமா போடுறோம், இல்லை வேகாத அரிசி. ஆதிசங்கராச்சாரியர் ரொம்ப அழுது சொன்ன மாத்திரு பஞ்சகம்னு பேரு. 5 பாடல் சம்ஸ்கிருதத்துல அம்மாவை பத்தி. அம்மா நம்மளை கண்ணே மணியே முத்தே என் ராஜா என் தங்க கட்டி அப்படிலாம் கூப்பிடும் பொழுது நம்ம அந்த கூப்பிட்ட வாயில என்ன பண்றோம், வேகாத அரிசி. ரொம்ப அழுதுட்டார் சங்கராச்சாரியர். அவர் அம்மா கேட்டா, நான் இறக்கும் பொழுது நீ எப்படி பக்கத்துல உடனே காரியம் செய்வேன்னு கேட்டா, நீ மனசுல நினைச்சுக்கோ வந்துடுவேன். மனசுல நினைச்சா வந்துட்டோம், காலடிக்கு வந்துட்டோம். கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்க, நீ துறவி அந்த மாதிரிலாம் இந்த அம்மாவுக்கு காரியம் செய்யக்கூடாது அப்படின்லாம் ஏதோ தடுத்துலாம் பார்த்தாங்க, ஜாதி சண்டை. அதனால என்ன பண்ணாரு, வாழை மட்டையில தன்னுடைய அம்மாவை கிடத்தாரு, அழிச்சுட்டு இழுத்துட்டு போனாரு. அந்த வாழை மட்டை பத்திக்கிட்டு இருக்கு. வாழை மட்டை எரியாது, அதோட நெருப்பு வச்சா எரியவே எரியாது. கற்பூரம்னா உடனே எரியும். அதனால மாணவர்களை சொல்லுவோம், கற்பூர புத்தி சில பேருக்கு, வாழை மட்டை புத்தி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இல்லை. இப்போ இங்க பாருங்க, அழகா சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடுகிறார். பங்கைய கண்ணான், பங்கைய கண்ணன் என்கோ பங்கைய கண்ணான் என்று அடிக்கடி நம்மாழ்வார் தன்னுடைய ஆயிரக்கணக்கான பாசுரங்கள்ல சொல்ல. இப்ப ரொம்ப நேரமா எடுத்துன்னு சொல்றதுக்காக நான் என்ன சுருக்கமா என்ன சொன்னேன், 26 பதங்களை நம்மாழ்வார் சொற்களை, ஈரச் சொற்களை, திவ்ய பிரபந்த சொற்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பாசுரம் நிறைவு. உங்கள் புழக்கடை தோட்டத்தை என்று ஆரம்பிக்கின்ற இந்த 14வது பாசுரம் நம்மாழ்வாருடைய ஆயிரக்கணக்கான பாசுரங்களை எடுத்துக்கொண்டால் 26 இடத்துல இந்த சொற்கள் வரும். அதை வச்சுதான் நாணாதாய் நாணாதாய்னு வரும். அதனால நாணமே இல்லாத தன்னைன்னு குறித்துக் கொள்கிறார் ஆழ்வார், வெட்கமே இல்லாம. இன்னொரு 2-3 சொற்கள் தான் சொல்ல, ரொம்ப அழகான சொற்கள். உங்களுக்கு தெரியும், குழந்தை பிறந்தது அயோனிஜர், அதாவது யாருக்கும் யார் வயிற்றுலையும் பிறக்கல. அந்த குழந்தைய வயல்ல கிடந்தது, எப்படி திருப்பாணாழ்வார் உறையூர்ல வயல்ல கிடந்தாரோ அந்த மாதிரி வயல்ல கிடந்த குழந்தை. காரின்னு ஒருத்தர் அந்த குழந்தைய எடுத்து, அவருடைய மனைவிக்கு 2 பேருக்கும் குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத தம்பதியா இருக்கிறதுனால அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கணும்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அது வெறுமே ஒரே ஒரு மாம்ச உருண்டையாக, தலை எது கால் எது ஒண்ணுமே தெரியல. ஆனா குழந்தையுடைய குரல் கேட்டது, அவங்க குவா குவான்னு கேட்டது. அதனால எடுத்துட்டு போனாங்க. கை இல்லை, கால் இல்லை. அப்போ மூளை இல்லைன்னா மூளை இல்லை. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு உடல் உறுப்புகள் தான் குறைவா இருந்தாலும் மூளை இருந்தது. அப்போ மனதுக்குள்ள நினைத்தார் நம்மாழ்வார், எம்மாத்திரம் 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 வல்லினரம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தாராம் மனதுக்குள்ள. எதை பத்தி எம்மாத்திரம்னா, ஆச்சரியம் ஆச்சரியம், விந்தை விந்தைன்னு சொல்லி கொடுத்தது
எவ்வளவு விந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது எம்பெருமான நினைச்சு நினைச்சு அவதாரங்களை எண்ணி எண்ணி அவருக்கு மயக்கம் அந்த மயக்க நிலையிலேயே அந்த உருண்டையாக மதுர கவியாழ்வார் ஆச்சாரியனை தேடி வரும்பொழுது ஒரு விளக்கு அவரை பின்பற்ற சொல்லியது. வடக்கே இருந்தார், பாரத தேசத்துடைய வடக்கே இருந்தார். அந்த வடக்கேருந்து அந்த ஒளி அவரை வழிகாட்டியது. நேர திருக்குறுங்குடி வந்தார், புளிய மரத்துக்கு கீழே வந்தார். அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்பா அம்மா. ஏன்னா வளர்ச்சியும் இல்லை, பாலும் குடிக்கல, ஒன்றும் செய்யலை. மற்ற எப்போதும் நார்மலா இயற்கையா இருக்கிற செயல்கள் ஒண்ணுமே இல்லை. அப்படி இல்லாத போது என்ன பண்றதுன்னு புளிய மரத்து அடியில விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மதுர கவி ஆழ்வார் கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற ஒரு பாசுரத்தை பாடி ஆச்சாரியர் எங்கே இருக்கிறார் என்று கொண்டு நேற்றையா நீங்க சொன்னார், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்டார். இந்த பழமொழிக்கு பொருள் புரியல மதுர கவி ஆழ்வார்க்குன்னு சொல்லுவாங்க. அதை புரிஞ்சவர் தான், பெரியவர் தான். மதுர கவி, இனிமையான கவிதை எழுதக்கூடிய, அதனால மதுர கவின்னு பேர். திருமங்கை ஆழ்வாரோ 4 கவி பெருமாள்னு பேரு. எல்லாம் எழுத தெரியும், சித்திர கவி அப்படின்னு நிறைய. இவர் நம்மாழ்வார் கிட்டக்கு வந்த உடனே அந்த நம்மாழ்வார் பேசி அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் பதில். எத்தை தின்று எங்கே கிடக்கும், எத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அப்படிங்கிட்டு நம்ம பிறவியை அது காட்டுறது. அப்போ நமக்குள்ள எம்பெருமான் அந்தர்யாமியாக உள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக நம்மாழ்வார் பதில் சொன்னார். பொருளை மதுர கவியார் கண்டுகொண்டார் ஆச்சாரியனை. 10 பாசுரம் எம்பெருமான பாடவே இல்லை. அவிதித்த விஷயாந்தர சட்டாரே அப்படின்னு தனியன் சம்ஸ்கிருதம். ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு. தொண்டடி பொழுவார் எப்படி திருவேங்கடவன் கூட திருவேங்கடமுடையான் கூட வேண்டாம், எனக்கு ஸ்ரீ ரங்கநாதன் போரும்னு நினைச்சாலோ அது மாதிரி மதுர கவி ஆழ்வார் எம்பெருமானே வேண்டாம், ஆச்சாரியனே போரும். ஆச்சாரியன் போருங்கிறது உண்டு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. உக்தி நிஷ்டான்னு உண்டு. ஒரு ஆச்சாரியன்ட்ட போகணும், போய் சொல்லணும் மாதிரி எனக்கு என்ன வேணுங்கிறது, மோட்சம் தான் வேணும்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், அவருடைய முறையில எம்பெருமான்கிட்ட முறையிடுவார். இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கேட்கிறார், நீங்க தான் கொடுக்கணும்னு அவர் வேண்டுவார். இவர் ரெக்கமெண்டேஷன் சிபார்த்து பண்ணுவார். அடுத்த இது நிஷ்டால நாமளே போகலாம், நேர பெருமாள்கிட்ட போய் மோட்சம் கொடுன்னு கேட்கலாம். அதுக்கு பேர் ஸ்வநிஷ்டான்னு, என்னுடைய நிஷ்டை. அதுக்கப்புறம் 3வது நிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டான்னு. ஏற்கனவே ஆச்சாரியன் நம்பிட்டோம். எப்படி நம்பினோம்னா ஆச்சாரியன் தான் பகவான் நம்பிட்டோம். அப்படி நீங்க ஆச்சாரியன்ட்ட சொல்லி நீங்க பகவான்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்கல, அப்படி கேட்கல. நம்ம எங்க ஆச்சாரியனே நேர பார்க்கிற ஆச்சாரியனே, 2 கால் 2 கை நம்ம மாதிரி தான் இருக்கு அப்படின்னா அவர் எப்படி பகவான் ஆகும்னு கேட்டா அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. எம்பெருமானே உங்க உருவத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம் ஆச்சாரியன். இது ஆச்சாரிய நிஷ்டாந்தம். அதுக்கு இந்த மாதிரி நிறைய வகைகள் உண்டு சரணாகத்தியில, பிரபத்தியில. அப்படி இங்க சுவாமி நம்மாழ்வார், அம்மாழ்வார சுவாமி நம்மாழ்வார். இவருக்கு என்ன பேருன்னா அப்ஜெக்டிவ் உரிச்சொல் என்னன்னா சம்ஸ்கிருதத்துல திராவிட வேத சாகரம். எல்லா தமிழ் மறைக்கும் ஆதாரமாக இருப்பது திருவாய்மொழி. அதனால நம்மாழ்வாருடைய ஆயிரக்கணக்கான திருவாய்மொழி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உண்டு, சாம வேதத்தினுடைய சாரம் திருவாய்மொழி அப்படின்னு உண்டு. சரி, எப்படி கண்டுபிடிச்சுவீங்கன்னு கேட்டா பகவத்கீதையிலேருந்து ஒரு உதாரணம் அழகா சொன்னார் நம்மாழ்வார். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். நமக்கு அப்படி நினைவு வரணும். நம்ம எது எடுத்துக்கொண்டாலும் அது நினைவு வரணும். இந்த ஷால் இருக்கு, இந்த புஷ்ப மாலா இருக்கு, எல்லாமே பகவான் நினைக்கணும். அவ்வளவு கஷ்டம் நினைக்கிறது, ரொம்ப கஷ்டம். அந்த நிலைக்கு போயிட்டோம்னா நம்ம ஞானி ஆயிடுவோம். ஞானியானா இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம், அந்த ஊருக்கு போயிடுவோம். அப்படி அதனால உண்ணும் சோறு சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கணும், பகவானுக்கு இது சமர்ப்பணம். இங்க சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரே வரிதான் சொன்னார்,
எல்லா ஜாதியினரும் நம்ம இதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லாம வேற்றுமை இல்லாம ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம் அஸ்துன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்துன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா சுவாமி தேசிகன் இந்தூர்ல ஸ்ரீரங்கத்துல மட்டும் ஸ்ரீகிருஷ்ண பாதுகார்ப்பணம் அஸ்து. எங்க திருவடியில ஒரு கால் அணி இருக்கோ, திரு அணி இருக்கோ, அது மாதிரி அது சொல்ல ஸ்ரீகிருஷ்ண பாதுகாப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்லிருக்க. அந்த மாதிரி நாங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் வீட்டில் நீங்களும் அந்த மாதிரி இனிமேல் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம் அஸ்துன்னு வாயில வந்துடும். அது தப்பு இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் அது இம்ப்ரூவ்மெண்ட். ஸ்ரீகிருஷ்ண பாதுகாப்பணும். இந்த ஊர்ல தான் ராமனுக்காக நம்பெருமாளுடைய திருவடியில பாதுகை இருக்கு. அதனாலதான் 1008 பாடினார். அவரும் சொன்னார் 100 கோடி கூட பாடிடுவேன், ஏதோ கொஞ்சம் சாம்பிளுக்காக லேசா, தமிழ்ல கூட தமிழ்ல சொல்றேன், லேசா சொல்றேன், கொஞ்சமா சொல்றேன். லேசுன்னு அந்த கனம் இல்லைன்னு சொல்றோம். அது மாதிரி தவ கீர்த்தி லேசைன்னு சுவாமி தேசிகன் ஹயகிரீவ சொல்றது, உன்னுடைய புகழுக்கு ஒரு கொஞ்சமா சொல்றோம், எடுத்துக்கோ. இப்படி இங்கே முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா வேகமா உங்கள் புழக்கடை தோட்டத்து உங்கள்லாம் எழுந்திருக்காத தோழிகள். அதே மாதிரி ஆச்சாரியன் வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டார். அவர் பையன் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் ஏன் வரலன்னு, இன்னைக்கு நேற்று வகுப்புக்கு ஏன் வரல, இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா எங்க கல்லூரியில நடந்திருக்கு. 1844 கல்லூரிக்கு பெருமைக்கிறதுக்காக இந்த உதாரணத்துக்காக நாகப்பட்டினத்துல எங்க கல்லூரி ஆரம்பம் முதல்ல. அதுக்கப்புறம் திருச்சியில 1847 தான் வந்தது. கணக்கு பண்ணி பார்த்தீங்க எவ்வளவு ஆண்டுகள். 1909 சம்ஸ்கிருதம் 1909 கணக்கு பண்ணி பார்த்தீங்க. இப்ப என்ன 2025 கணக்கு பண்ணி பார்த்தீங்க. இன்னும் 2 நாள் 2025. எதுக்கு இதுல வரேன்னா, அந்த நாகப்பட்டினத்துல ஆரம்பிக்கிற போது உங்களுக்கு தெரியும், நாகப்பட்டினம் அடிக்கடி சுனாமிக்கு அடிபடும், சூறாவளி காற்றுக்கு புயலுக்கு அடிபடும், கடற்கரையிலேருந்து தண்ணீர் உள்ள வந்துடும், மக்கள்லாம் துன்பப்படுவார்கள். அப்படி ஊர்ல ஒரு கல்லூரி ஆரம்பிச்சாங்க கிறிஸ்தவர்கள். அப்போ ஆரம்பிச்சே ஒரு பையன் தான் கிடைச்சான், அதுவும் ஏழை பையன் கிடைச்சான். அவனும் குடிசையில இருந்தான். நாமும் என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டுக்கு வரும்போது எங்க வீடு இவ்வளவு பெருசு இருந்தா கூட என்னுடைய குடிசைக்கு எழுந்துருங்கள் சொல்லணும், சிறு குடிலுக்கு எழுந்துருங்கள் சொல்லணும். உங்க வீடு ரொம்ப 2 ரூம் தான் இருக்குன்னா கூட சொன்னோட என்ன உங்கள் திருமாளி எங்க இருக்கிறதுன்னு கேட்கும். அப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் நம்மை குறுக்கி கொண்டு மற்றவர்களுக்கு ரொம்ப தாராளமாக பேசும். அப்ப அந்த ஒரு பையன் வீட்டுக்கு வகுப்புக்கு வரல ஒரு நாளைக்கு. அந்த பையனும் ஜுரம், தமிழ்ல ஜூரம் சொல்றீங்களா, ஃபீவர் சொல்றீங்களா, இங்கிலீஷ்ல சம்ஸ்கிருதத்துல ஜுவரா தேவார்த்தம். ஜுரம் வந்துட்டு அவன் பையன் வீட்டுல படுத்திருக்கான். நேர முதல்வர்னு தன்னை காட்டிக்கொண்டவர் வந்துட்டார். முதல்வர் ஒரு முதல்வர் தான், ஒரே ஆசிரியர் தான். இப்ப கூட ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடம்னு இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரசு பள்ளிக்கூடம்லாம் ஓராசிரியர் பள்ளிக்கூடம். அவர் விடுமுறை எடுத்தாருன்னா பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான், எல்லாம் சத்தம் போட்டிருப்பாங்க. 5 வகுப்புக்கும் ஒரே ஆசிரியர் நான் பார்த்துருக்கேன். 5 வகுப்புக்கும் ஒரே ஆசிரியர் எப்படி நடத்த முடியும்? எப்படி படிப்பான் பையன்? அப்படிலாம். ஆனா படிப்புல மட்டும்தான் நாம எல்லாம் மாற்றம் தான் செய்வோம், மற்றதெல்லாம் மாற்றம் செய்ய வேண்டாம். இந்த பொருள்கள்லாம் விலையெல்லாம் அதிகரிக்க, பாலுக்கு விலையை 2 ரூபாய் குறைச்சிட்டேன்னு சொன்னாங்க. 1 ரூபாய் 1.5 ரூபாய் குறைச்சிருக்கேன் பாலுக்கு. அது என்ன பிரச்சனை? விலை அரிசி அவங்களுக்கு எக்ஸாம்பிள் சார், அரிசி வந்து மண்ணச்சநல்லூர் அரிசியோ திருச்சி அரிசியோ நமக்கு கிடைக்காது. கர்நாடகா பொன்னி, ஆந்திரா இப்போ கிடைக்கும். இங்கே தமிழ்நாடு அங்கே கிடைக்குதான்னு தெரியல, எல்லாம் லாரியில மாற்றி மாற்றி அழிச்சிட்டு போய் நமக்கு 56 ரூபா, 60 ரூபா, 100 ரூபாய், 1000 ரூபாய். பாஸ்மதி அரிசின்னா 400 ரூபாய் இருக்கு. எதுக்கு? இதெல்லாம் ஏமாத்துற வியாபாரம், ஏமாத்துது. இந்த வியாபாரத்துக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், ஒரு ஜாதி விட்டுருக்கோம், செட்டியார் தான் வியாபாரம் பண்ணும். இந்த செட்டியார் யாருன்னா சம்ஸ்கிருதத்துல சிரேஷ்டின்னு சொல்லுவாங்க. ஆனஸ்டா இருக்கிற, நல்லவரா இருக்கிற, உலகத்திலேயே நல்லவரா இருக்கிறவர் செட்டியாரா இருக்கு. அவர் வியாபாரத்தை நியாயமா நாணயமா பண்ணணும். அதுக்காக தான் அவங்க பேர் அப்படி வச்சிருந்தாங்க. ஜாதியிலே உயர்ந்தவர் யாருன்னு கேட்டார். நீங்க பாட்டுக்கு வரிசையா 4 சொல்லக்கூடாது, வர்ணங்களை சொல்லக்கூடாது, கத்திரியன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இவர் தான் உயர்ந்தவர், அவர் தான் மாற்றக்கூடாது விலையை. இப்போ அப்படி எப்படி விலை மாற்றம்
அதுல வேற நீங்க அடிச்சு விலையை அடிச்சு குறைச்சு போடுறீங்க. நம்ம கிட்ட இருந்து அமெரிக்கா கத்துனானா அமெரிக்கான்ல இருந்து நாம கத்துனோமான்னு தெரியல. அடித்து நொறுக்கப்பட்ட விலைன்னு சாரதா துணிக்கடை அப்படி. எதுக்கு சொல்ல வரேன், ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியோர் வந்துட்டாரு. பின்னால கிணத்துல வந்து கிணத்துக்கிட்ட வந்து நிக்கிறாரு ஆசிரியர். செங்கை நீர் வாய் நெகிழ்ந்து சில பேர் மாணவர்கள் எழுந்துட்டாங்க, சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஆம்பல் வாய் தூங்கினோம். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் சன்னியாசிகள் வேற கூட வந்திருக்காங்க, பெரியவர்கள் வந்திருக்காங்கன்னா எழுந்துக்க வேண்டாமா? அதனால அவர் ஜீயர் வரும்போது எல்லாரும் எழுந்துக்கிறீங்கல்ல, அதனால மரியாதைக்காக எழுந்துக்க. அப்படி செங்கல் வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவார் போகுது. இப்போ கோயிலுக்கு போகணும்னு எல்லாரும் வந்திருக்காங்க. மாணவர்களையும் அழைத்து கொண்டு ஆசிரியர் வழிகாட்டி செல்கிறார். செங்கல் படுத்துவரை வெண்பல் சங்கிடுவான் போதந்தான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். சில மாணவர்களை பார்த்து நீங்க வந்து நீ ஆசிரியரை எழுப்புறேன்னு சொன்னியே, மற்ற மாணவர்களை எழுப்புறேன்னு சொன்னியே, இப்ப எழுப்பாம நீ தூங்கிட்டு இருக்கியேன்னு கேட்கிற மாதிரி. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். நங்காய்ங்கிறது இங்க ஆண்களாகவும் சொல்லலாம், பெண்கள் மாணவிகளாகவும் சொல்லலாம். எழுந்திராய் நானாதாய் நாவுடை கோயடு பள்ளிக்கூடம், ரெண்டு பேரும் இருபாலர்களும் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். நல்ல நங்காய் நானாதாய் நாவுடையாய் வெக்கமில்லாம இருக்கீங்களே. இந்த நன்னும் நாரணன்கிறது நம்மாழ்வாருடைய சொல்லுது. அதனால நாரணனே நாணம் படலாம், வெக்கப்படலாம். எப்போ அப்படின்னு கேட்டா சொல்ல சொன்னேன் அவரை, 8,000 என்னன்னு கேட்டா திரௌபதி வஸ்திராபகரணம் துகில் இருக்கிறான் துஷாசன், பெரிய அவை. துரோணர் இருக்கார், கிருபாச்சாரியர் இருக்கார், அஸ்வத்தாமா இருக்கான், சிரஞ்சீவியான அஸ்வத்தாமா இருக்கான், பீஷ்மர் இருக்கார், தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. எல்லாம் இருக்காங்க. இந்த பெண்ணை அவமானப்படுத்துறான். கர்ணனும் சேர்ந்து அவமானப்படுத்துறான். கர்ணன் என்ன பண்றான், அந்த வீட்டு விளக்காக இருந்த அந்த திரௌபதியை கையை பிடிச்சு இழுத்துறான். இன்னொருத்தருடைய மனைவியை கை. அந்த ராணிகளுக்கெல்லாம் ஒரு அடையாளம் வடக்க அப்படிதான் சொல்றாங்க, வஸ்திராபகரணம் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கழுத்துக்கிட்ட ஒரு துணி இருக்கு, இந்த மாலை மாதிரி ஒரு துணி இருக்கும், சல்லா துணின்னு எம்பெருமான் போடுவாங்க, பனி, அந்த பனிக்காக போடுவாங்க. அந்த மாதிரி மெல்லிசா ஒரு துணி இருக்கும், அதை எடுத்துட்டான்னு தான் சொல்லுவாங்க. சின்ன துணி ஒன்று கர்ச்சீஃப் மாதிரி ஒன்று தொங்கும், அதை எடுத்துட்டான்னு தான் சொல்லுவாங்க. வஸ்திராபரணம் நடக்க போகிறது. திரௌபதி கையை கூப்பினா, கண்ணனே என்னை காப்பாத்துன்னு சொன்னா. அந்த அப்போ இடுப்புல இருக்கிற புடவையை பிடித்து கொண்டாள் கெட்டியா. அதனால எம்பெருமான் வரல, என்னுடைய அந்தர்யாமியாக மனதில் நினைக்கிறேன் என்று சொல்லலாவோ, துவாரகையில இருக்கிற கண்ணான். சங்க சக்கர கதா பாணே சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் இந்த இன்னைக்கு பாசம். சங்க சக்கர கதாபானே, கையில கதையும் சங்கும் சக்கரமும் ஏந்திய பெருமாளே கதாபானே, துவாரகா நிலையாச்சுதா, துவாரகையில் இருக்கியே, மதுரா என்று வடக்கே இருக்கியே, குஜராத் தேசத்துல இருக்கியே, வா சீக்கிரம். அப்படி என்ன, ரக்ஷமாம் சரணாகதாம், சரணாகதி அடைந்த என்னை காப்பாற்றுன்னு கேட்டான். சக்கரபாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச தாமரைக்கண்ணா லட்சமாம் சரணாகதம் அப்படின்னா. அதே மாதிரி கத்துறது அவனுக்கு காதல விழலைன்னு கத்தினா. இப்போ கூட நீங்க பாருங்க, மொபைல்ல பேசுறாங்க, நீ உங்களுடைய குடும்ப ரகசியங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். கத்துற கத்தல், நீங்க ரோட்ல போச்சே கத்திட்டு போறீங்கன்னா ஏதோ பைத்தியம் நினைச்சுட்டோம். அதனால அப்படி இல்லை. அதனால ஹா கிருஷ்ணா அப்படின்னு கத்துறா. அங்கேயும் என்ன பண்ணா, துவாரகா வாசின் அப்படின்னு கூப்பிட்டா. குவாசி துவாரகாவாதின்னு உங்களுக்கு இடம் தான் தெரிஞ்சிருக்க, இருக்கிற இடம். குவாசின்னு எங்க இருக்கேன்னு கேட்டேன். குவாசி அப்படின்னா என் பக்கத்துல நீ வரலையேன்னு. குவாசி ஆ கிருஷ்ணா துவாரகாவாசின் குவாசி யாதவ நந்தன இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிம் உபேட்சசே. நான் அனாதையா நிற்கிறேன், என்னுடைய கணவர்களும் விட்டு விட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள். யுதிஷ்டிரர் சூதாட்டம் ஆடினார் சகுனியோட. யுதிஷ்டிரர் தன்னை இழந்தார், முதல்ல தன்னை பெட்டு வச்சு இழந்துட்டார்.
அடுத்தது ரைட். அதனால அடுத்தது திரௌபதியை பெற்று வச்சார். திரௌபதி கரெக்டா கேள்வி கேட்டான். பெண்கள்லாம் ரொம்ப சாமர்த்தியம். பிடிச்சா கழுத்தை பிடிச்சா. முதல்ல நீங்களே உங்களை இழந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க அடிமை ஆயிட்டீங்க துரியோதனுக்கு, அப்புறம் என்ன எப்படி நீங்க அடிமைக்கு நான் மனைவியா அப்படின்னு கேட்டா முழிக்கிற புரியல. சகுனி செய்த சூழ்ச்சி, பண்ணி சூழ்ச்சி. அதனால சகுனி என்ன பண்ணாரு, தோக்கடிச்சு பாண்டவர்களை கோபப்படுத்த வச்சு துரியோதனனை ஒழிக்கணும். அதுதான் சகுனி மாமாவுக்கு வேலை. மாமா வேலை தான் சகுனி மாமா. அதுல மாரிச்ச மாமா அங்க, இங்க சகுனி மாமா. சகுனியுடைய 100 சகோதரர்களை கொன்னுட்டான் துரியோதனன். ஒரு சாப்பாடு தான் கொடுத்தான், ஒரு மாளிகையில அடைத்து. அதனால எல்லாரும் யோசனை பண்ணாங்க, ஒருத்தர் சாப்பிட்டு உயிரோடு இருப்போம், மற்றவங்க எல்லாம் போனாலும் பரவாயில்லன்னு எல்லாரும் பழி வாங்கினான்னு சொல்லிட்டோம். அது அப்போ இருக்கிற எல்லாரும் நிற்கிறாங்க. கேட்டா திரௌபதி மானத்தை காப்பாற்று. புடவை சுரந்தது, கலர் கலரா புடவை சுரந்தது. தமிழ்ல சொல்லுவாங்க, துவாரகைக்கும் அஸ்தினாபுரத்துக்கும் ஒரு புடவை சுரந்தது. எவ்வளவு தூரம் துவாரகை, எவ்வளவு தூரம் ஹஸ்தினாபுரம், டெல்லி எங்க, துவாரகை எங்க, அங்கேருந்து புடவை வந்தது. அப்படி இங்கே பார்க்குற பொழுது ஆனாதாய் நாவுடையாய் வெட்கத்தை விட்டு நாம கேட்கணும். கையை அப்படி தூக்கினோன்னு தான், எப்போ இடுப்புல பிடிச்சுட்டு இருக்கோம்னா நாமளே நம்மளை காப்பாத்திக்கணும்னு அர்த்தம். திருக்குறள் கருத்து, உடுக்கை இழந்தவன் கை போல நம் இடுக்கண் களைவதான் நடக்கும் அப்படின்னு. இன்னொருத்தருடைய துன்பத்தை நீக்கணும் எப்படின்னா, நம்ம உடை நெகிழும் போது நாம எப்போ உடனே பிடிச்சுக்கிறோமோ அது மாதிரி மற்றவர்களுக்கும் நாம உடனே நம்ம உதவி செய்யணும். அப்படி இங்க நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அதனால பட்டிமன்றத்தில் ஒரு பெல் அடிப்பாங்க, இப்ப 2வது பெல்லும் அடிச்சாச்சு. தடக்கையும் பங்கேற்க நம்மாழ்வார ஞாபகம் வச்சுக்கணும். உண்ணும் சோறுங்கிறத மட்டும் சொன்னேன். பருகும் நீர், எப்பொழுதெல்லாம் தண்ணீர் நாம குடிக்கணுமோ 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றாங்க. தின்னும் வெற்றிலை, சாப்பிட்ட ஒருபாடு வெற்றிலை சாப்பிடும். அந்த வெற்றிலை சாப்பிடும் பொழுது எல்லாம் கண்ணன்னு நினைத்தது. அதே அப்படியே பகவத்கீதையினுடைய டிரான்ஸ்லேஷன். அது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பத்திரம் இலை, துளசி தளம். புஷ்பம் பூ, பத்திரம் புஷ்பம் பலம் பழம், தோயம் தண்ணீர். யோமே பக்தியா பிரயத்தி, யார் எனக்கு பக்தியாக கொடுக்குறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன். சும்மா பூவை இப்படி தூக்கி போட்டீங்கன்னா ஏற்றுக்க மாட்டேன். அதனால பூ மரியாதையாக கொடுங்க, கொடுப்பேன், நான் ஏற்றுக்கேன். அப்படி அழகாக நான் நாளைக்கு அடுத்த பாசுரம் எல்லே இளங்கிளி. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். இந்த பாட்டில் இந்த தோழி என்ன பண்றா, எழுப்பப்பட்ட தோழி, தானே தான் குற்றம் செய்தேன், நீங்கள் ஒன்றும் குற்றம் செய்யவில்லை, எழுப்ப வந்த நீங்கள் குற்றம் செய்யவில்லை, நான் தான் எழுந்திருக்காமல் அடம் பிடித்தேன் என்று ஒத்துக்கொள்கிறார். இந்த ஒத்துக்கொள்வதுங்கிறது வைஷ்ணவ லட்சணம். நாளைக்கு கேட்பாங்க. ஒன்னே ஒன்று என்னன்னா, ஒருத்தர் என்னை திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, அவரை திருப்பி திட்டக்கூடாது. அதான் வைஷ்ணவ லட்சணம். நம்ம அடிக்க வர்றாருன்னா அடியை தாங்கணுமான்னு கேட்பீங்க, ஒதுங்கி ஓடினுமே தவிர அவரை திருப்பி அடிக்கிறது வைஷ்ணவம். இப்படிலாம் வைஷ்ணவ லட்சணம் இந்த பாசுரத்துல தான், 15வது பாசுரத்துல தான் இந்த 30 பாசுரத்துடைய கருத்தும் இருக்கு. இதுவரையும் ஒரே ஒரு கருத்து என்னன்னு கேட்டா, நல்லவர்களோடு நாம் சேர வேண்டும், கோவிலுக்கு போறவர்களோட சேர வேண்டுமே தவிர வேற எங்கோ போறவர்களுக்கு சேரணும். அப்படி அதை 1லேருந்து இன்னி வரையும் அதான் பார்த்தோம். சிறந்தவர்களோடு சேர வேண்டும், பக்தி உள்ளவர்களோடு சேர. அதுதான் இந்த பாசுரத்துடைய உட்கருத்து. உங்கள் புழக்கடைன்னு ஆரம்பிச்சு பங்கைய கண்ணானை பாடேலோரும் பாவாய். அது செந்தாமரை கண்ணன் சொல்லும் பொழுது புண்டரீகாட்சன் திருவள்ளரை பெருமாள் திவ்ய கஷேத்திரம், தட்சிணாயனம் உத்தராயணம்னு 2 படி இருக்கு. அதில் 6 மாசம் இதை மூடி இருப்பாங்க, 6 மாசம் அதை மூடி இருப்பாங்க. பக்கத்துல ஒரு சஷ்டி குளம்னு ஒண்ணு இருக்கு, மருமகள் மாமியார் குளம்னு இருக்கு. அந்த மாதிரிலாம் அது மருமகள் குளிக்கும் போது மாமியாருக்கு தெரியாதுன்னு அர்த்தம், பார்க்கக்கூடாதுன்னு தெரியாதுன்னு. அப்படி அழகா இருக்கும். அதெல்லாம் அங்க போய் சேவிச்சாதான் உங்களுக்கு நல்ல திருவள்ளரை புண்டரீகாட்சத்து. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், ஞாபகம்னாலும் மன்னிக்கணும்.
தாயார் சன்னதிக்கு போனேன், பிராகாரம் பிரதர்ஷனம் வந்தேன். அங்கே ஒரு சுவரில் ஒரு புண்டரீகாட்ச பெருமாள் இருக்கார். அவர் தான் முதல்ல வந்தார், அதுக்கப்புறம் தான் தாயார். அப்புறம் இந்த புண்டரீகாட்ச தாயார் வந்த உடனே ஷிஃப்ட் பண்ணி அங்கே போயிட்டார் திருவள்ளருக்கு. அங்கே ஒரு இது ஒரு ஸ்லோகம் எழுதியிருந்தது, அது நாளைக்கு சொல்கிறேன். அதை பார்த்தேன் 2 தடவை பிரதர்ஷனம் பண்ணேன், 3 தடவை பிரதர்ஷனம் பண்ணேன், மனப்பாடம் பண்ணிட்டேன். சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால தமிழில் பண்ணலை. தனி பார்க்கணும். பாசுரம் திவ்யப்பிரபந்த பாசுரம் பார்க்கணும், நாளைக்கு சொல்கிறேன். அந்த புண்டரீகாட்ச பெருமாளை வேண்டினேன். அதை மட்டும் அந்த தூணை மட்டும் பிரதர்ஷனம் பண்ணேன். அப்புறம் மரம் இருக்கு, வில்வ மரம் இருக்கு, அதை பிரதர்ஷனம் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 பிரதர்ஷனம் 3 பிரதர்ஷனம், ஒன்று சொல்லக்கூடாது, எல்லாம் பண்ணோம். பண்ணினோட பாடு திருவள்ளரைக்கு என்னை பகவான் கூப்பிட்டேன். எதுக்கு கூப்பிட்டாருன்னா பேச. அவர் உடனே நடந்தது. ஒரு அது மனப்பாடம் பண்ணினோட நடந்தது. கேட்ட உடனே கொடுக்கக்கூடியவன் என்பதுவான்னு சொன்ன அது பங்கைய கண்ணானை பாடேலோ. நம்ம மனதில் எப்போதும் என்பருமான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தோடு இன்று கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரமே நமஹ. 10 நிமிஷம் அதிகமாக போயிடுச்சு.